Hi friends, welcome to Chennai food. இன்னைக்கு நாம வீட்ல இருக்கிற காய்கறிகளை வச்சு பிரியாணி டேஸ்ட்ல ரொம்ப சிம்பிளான ஒரு வெஜ் புலாவ் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். வெஜ் புலாவ் செய்யிறதுக்காக நான் அடுப்புல பாத்திரம் வச்சிருக்கேன். 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்து விட்டுருக்கேன். 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டுக்காக தான் நெய் சேர்க்குறோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா சேர்க்க வேண்டாம். 2 துண்டு பட்டை, 1 அன்னாச்சி பூ, 2 லவங்கம், 2 ஏலக்காய், 1 பிரியாணி இலையை நான் 2ஆ பிச்சு வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் அதில் சேர்த்து விட்டுடலாம். சேர்த்து விட்ட மசாலா பொருட்கள் எல்லாமே நல்லா பொரிஞ்சிடுச்சு. நான் கொஞ்சம் முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு ஆப்ஷனல் தான், உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேர்த்துக்கோங்க. முந்திரி பருப்பு இப்போ நல்லா செவந்துடுச்சு. நான் 2 பெரிய வெங்காயத்தை நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கும் பொழுதே பச்சை மிளகாயை நம்ம சேர்த்து விட்டுடலாம். வெஜ் புலாவுக்கு காரத்துக்கு நம்ம மிளகாய் தூள்லாம் சேர்க்க மாட்டோம், பச்சை மிளகாய் காரம் தான். நான் 4 பச்சை மிளகாயை இந்த மாதிரி 2 கீறி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து விட்டுடலாம். வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலராக வதங்கணும், அந்த அளவுக்கு வதக்கிக்கலாம். வெங்காயம் இப்போ நல்லாவே வதங்கிடுச்சு. நான் 3 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன், அதையும் இதில் சேர்த்து விட்டுடலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெஜ் புலாவ் செய்கிறதுக்கு நான் 5 விதமான காய் எடுத்திருக்கிறேன். வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்து போட்டு செஞ்சால் தான் வெஜ் புலாவ் நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச காய்கறிலாம் நீங்கள் எடுத்து சேர்த்து செஞ்சுக்கலாம். 5 காய் தான் போடணுன்ட்டு இல்லை, 2 காய் 3 காய் கூட நீங்கள் போட்டு செஞ்சுக்கலாம். உங்கள் வீட்டில் இருக்கிற வெஜிடபிள்ஸை வச்சு கூட நீங்கள் வெஜ் புலாவ் ரொம்ப ஈஸியாக செஞ்சுக்கலாம். இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஒன்று சேர்த்து விட்டுடலாம். 100 கிராம் அளவுக்கு நான் பீன்ஸ் எடுத்திருக்கேன், இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். நீங்களும் இதே மாதிரி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த பீன்ஸ் இதில் சேர்த்து விட்டுடலாம். 1 கேரட்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், தோலெல்லாம் சீவிட்டு நல்லா பொடியாக நறுக்கி எடுத்துக்கோங்க, அதையும் இதில் சேர்த்துடலாம். 1 உருளைக்கிழங்கு, அதையும் தோலெல்லாம் சீவிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் குண்டு குண்டாக இருக்க மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க, அதையும் இதில் சேர்த்துடலாம். கொஞ்சமாக காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன், உங்ககிட்ட காலிஃப்ளவர் இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லைனா வேறு வெஜிடபிள் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த காலிஃப்ளவரை நான் வெந்நீரில் போட்டு எடுத்துட்டு தண்ணி வடித்து எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துடலாம். இது ஒரு 50 கிராமுக்கு கூடுதலாக இருக்கும், அந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். முளைக்கட்டிய பட்டாணி எடுத்துருக்கிறேன். முளைக்கட்டிய பட்டாணி தான் போடணுன்ட்டு இல்லை, பச்சை பட்டாணி கிடச்சிதுன்னா நீங்கள் அதையே கூட போட்டுக்கலாம். இது காஞ்ச பச்சை பட்டாணி, இதை நான் நல்லா ஊற வச்சு தண்ணி வடித்து முளைக்கட்டி எடுத்து வச்சுருக்கேன். அது கிட்டத்தட்ட ஒரு 100 கிராம் அளவுக்கு இருக்கும், அதையும் இதில் சேர்த்துடலாம். எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். சேர்த்து விட்ட வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் நல்லா வதக்கியாச்சு. அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா 1 நிமிஷம் வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம தண்ணி சேர்த்து விட்டுடலாம். நான் இந்த டம்ளரில் 2 டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். 1 டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளர் தண்ணி வைக்கணும். 2 டம்ளருக்கு 3 டம்ளர் நம்ம தண்ணி சேர்த்து விட்டுலாம். காய் வேகிறதுக்காக ஒரு 1/2 டம்ளர் 3 டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அந்த கப்லேயே நீங்கள் அளந்து ஊற்றிக்கோங்க. 3 டம்ளர் தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ அடுப்பு ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க. கொஞ்சம் உப்பு சேர்த்து விட்டுடலாம். காய்க்கு தேவையான உப்பு தான் நான் இப்போ சேர்க்குறேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்து விட்டுடலாம். ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்கணும். இப்போ நம்ம தட்டு போட்டு மூடி விட்டுடலாம். மூடி போட்டு விட்டு 1 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கோம். கொதிக்குதான்னு பார்ப்போம். நல்லாவே கொதிச்சிட்ருக்கு. அரிசியை சேர்த்து விட்டுடலாம். நான் 400 கிராம் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சு தண்ணியை வடித்து எடுத்து வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்து விட்டுடலாம். ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம். இப்போ அரிசிக்கு தேவையான உப்பையும் நம்ம சேர்த்து விட்டுடலாம். ஏற்கனவே நம்ம 1/2 ஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துருக்கோம், இன்னும் ஒரு 1/2 ஸ்பூனை நம்ம சால்ட் சேர்த்து விட்டுடலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி விட்டுடலாம். புதினா இருந்தால் புதினா சேர்த்துக்கோங்க, புதினா இல்லைன்னா பரவாயில்ல, கொத்தமல்லி தழையை தூவி விட்டுடலாம். மறுபடியும் ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் லைட்டாக தண்ணி வற்றி வர வரைக்கும் அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. தண்ணி வற்றி வர ஆரம்பிச்சதுக்கப்புறமா அடுப்பு சிம்மில் வச்சிடலாம். இப்போ நல்லாவே தண்ணி வற்றி வந்துருச்சு பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணி வற்றி வந்தால் போகிறோம். இப்போ அடுப்பு சிம்மில் வச்சுருங்க. உப்புலாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் நாம் மூடி போட்டு விட்டுடலாம். வெஜ்ஜி புலாவ் மூடி போட்டு விட்டு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ரெடி ஆயிடுச்சான்னு பார்ப்போம். தண்ணிலாம் வற்றிடுச்சு. ரைஸ்லாம் நல்லா நீளமாக வெந்திருக்கு பாருங்கள். அப்படியே லைட்டாக இந்த மாதிரி கரண்டியில் வச்சு தூக்கி விடலாம். வெஜ்ஜி புலாவ் ரெடி ஆகிடுச்சு. நல்லா சூப்பராக ரெடி ஆகிருக்கு. சுத்தூரம் இந்த மாதிரி லைட்டாக தூக்கி விடுங்க. ரைஸ் உடையாமல் பொறுமையாக செய்யுங்க. அடுப்பு சிம்மில் வச்சு 10 நிமிஷம் விட்டாலே வெஜ்ஜி புலாவ் ரெடி ஆகிடுது. ரொம்ப ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம். கடைசியாக கொஞ்சம் நெய் சேர்த்து விட்டுடலாம். நான் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்து வச்சுருக்கேன். இதுவும் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேர்த்துக்கோங்க. கடைசியாக நெய் சேர்த்தா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி விட்டுடலாம். மறுபடியும் லைட்டாக ஒரு முறை கலந்துக்கலாம். வெஜ்ஜி புலாவ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம்.
வீட்டில் இருக்கிற வெஜிடபிள்ஸ் வச்சு ரொம்ப ஈஸியாக இந்த வெஜ் புலாவ் செய்யலாங்க. இந்த வெஜிடபிள்ஸ் தான் போடணுன்ட்டு இல்லை, உங்ககிட்ட இருக்கிற எந்த வெஜிடபிள்ஸ் வேணாலும் வச்சு இந்த வெஜ் புலாவ் செய்யலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். காரம் கொஞ்சம் குறைவாக இருக்கனால குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. லஞ்ச் பாக்ஸ்க்கு இந்த வெஜ் புலாவை ரொம்ப ஈஸியாக நீங்கள் செஞ்சு கொடுத்து அனுப்பலாம். இதுக்கு சைட் டிஷ்ஷாக வெஜ் ஃப்ரை, நான்வெஜ் ஃப்ரை இதெல்லாம் வச்சு சாப்பிட்லாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வெஜ் புலாவ் ரெசிபி பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்கள். நன்றி, வணக்கம்.